கொஞ்சம் வருடங்களாவே பார்த்தா பிரபஞ்சத்தை பத்தியோ இல்ல சீக்ரெட் அப்படின்ட்டு பிரம்ம முகூர்த்தம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வைரல் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் அதை பத்தி சொல்றாங்க. நீங்க காலையில நேரத்திலேயே எந்திரிச்சு நீங்க ஒன்னு நினைச்சீங்கன்னா பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு. நான் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு கேட்டேன், அது எனக்கு நடந்தது. லைஃப்ல நிறைய மிராக்கள் நடந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் நடக்குமா? நடக்க பாசிபிலிட்டி இருக்கா? அது எப்படி நடக்குது? இது கொஞ்சம் நம்ம டீப்பாக திங்க் பண்ணோம் அப்படின்னா எப்படி நடக்குது, இல்லை கொஞ்சம் பேர்த்துக்கு நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறதுல கொஞ்சம் டீப்பாக நம்ம அனலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா பாசிபிலிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் மார்னிங் எந்திரிக்கிறது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு குட் வைப் இருக்கும். இதில் சொல்கிறது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை நினைக்கணும்பாங்க, இல்லை ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு அதை நினைக்கணும்பாங்க. நீங்கள் நார்மலாகவே நம்ம பிரெயின் எப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வரும். எக்ஸாம்பிளுக்கு வாக்கிங், நல்ல பிரிஸ்க் வாக்கிங் போகிறீங்க இல்லை ரன்னிங் போகிறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து உங்கள் மைண்ட் ரொம்பவுமே பிரிஸ்காகவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாகவே பாசிட்டிவ் எனர்ஜியில் அந்த ஒரு தாட்டை உள்ள விதைக்கும் போது, அதாவது ஒரு கோலோ ஏதோ ஒரு செட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது அந்த டேயில் நீங்கள் அந்த கோலுக்கு உண்டான வேலையை செய்வீங்க. இதை நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு நம்ம நினச்சதுனால மட்டும் நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. செயல்தான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னாலும் அது பிளான் பண்ணி நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எந்திரிக்கணும்னு கிடையாது. ஸோ அந்த டைமில் எந்திரிச்சிங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு வேலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணுங்கிறது ஓகே தான். பட் ஆனால் லேட்டாக தூங்குறவங்க, ஷிஃப்ட் இருக்கிறவங்க, ஷிஃப்ட் டைமிங்லாம் நிறைய பேர் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் எப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் முடிக்க முடியாது. அவங்க எந்திரிக்கிற டைமில் உங்களோட கோல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த கோல் செட் பண்ணுறது ஸ்பெசிஃபிக்காகவும் அதை விசுவலைஸ் பண்ணுற மாதிரியும் அது நடக்கும் அப்படிங்கிற பிலீவில் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட பாசிட்டிவ் இதோட பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணுங்க. சரி, ஓகே. நம்ம கோலை ஏன் நம்மளால கோலை அச்சீவ் பண்ண முடியறதில்ல அப்படின்னா, இந்த விசுவலைசேஷன்லையுமே என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது நீங்கள் கேட்குறது ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஃபாரின் டூர் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இதை நான் எங்கே போகணும், எப்போ போகணும் அப்படின்லாம் நினைக்கலன்னா, அது அந்த ஃபாரின் டூர் போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குமோ வழிய அந்த இது அடுத்த கட்டத்துக்கு போகாது. நான் எப்போ போக போகிறேன் அப்படின்னு ஒரு டைம் செட் பண்ணணும். அப்போ எந்த கண்ட்ரிக்கு போக போகிறேன், என்ன டேட்டில் போக போகிறேன் அப்படிங்கிற எல்லா கிளியரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளான் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டைமோ இது எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுமே செட் பண்ணாமல் நான் இது மட்டுமே பண்ணணும், இது மட்டுமே கிடைக்கணும், பணக்காரன் ஆகணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா எப்படி நடக்கும்? நடக்காது. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிக்கான கோலை செட் பண்ணுங்கள். நான் இந்த வருஷத்தில் இத்தனை நாளில் என்ன பிஸ்னஸ் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பிக் பண்ணணும். என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும், சேலஞ்சஸ் வரும், அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணால் நம்ம எப்படி சக்ஸஸ் பண்ணுறது, ஸோ சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாமே யோசிக்கணும். அது இல்லாமல் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நாளைக்கே நான் கோடீஸ்வரன் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ் மட்டும்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாது. எடுத்த உடனே உங்களுக்கு நீங்கள் மைண்ட் செட் பண்ணணும், எடுத்த உடனே ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ அப்போ நான் எவ்வளோ தூரம் ஃபெயிலியர் ஆனால் திரும்ப எந்திரிச்சு நான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் அந்த ஃபஸ்ட் லெவல் ஆஃப் இதுக்குள்ளேயே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது தான் உங்களால் அந்த எந்த ஒரு கோலாக இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியும் ஒழிய ஜஸ்ட் விசுவலைஸ் பண்ணுறதுனாலையும் நினைக்கிறதுனால மட்டுமே முடியாது. திரும்ப சொல்கிறது செயல். அந்த செயலை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். அப்படி மட்டும்தான் முடியும். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்துலேயே எந்திரிச்சாலும் சரி, இல்லை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எந்த ஒரு டைமில் உங்கள் மைண்டு ரொம்ப பீக்காக இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த டைமில் இந்த மாதிரி கோலை ஒர்க் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களோட கோல் ப்ராக்ரஸும் உங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை பண்ணி பார்க்கும்போது தெரியும். நீங்கள் அப்படி பண்ணி பார்க்குறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, கரெக்டாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் தம்ஸ் அப் போடுங்க. சொன்ன கருத்துக்களில் ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.